பனையூருக்கு செல்வதற்கு காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் உரிய மனு பெற்று அவர்கள் கொடுத்த நேரத்தில் அவர்கள் இந்த இடத்தில் தான் நீங்கள் பேச வேண்டும், இத்தனை மணி நேரம்தான் பேச வேண்டும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். அப்பொழுது அதைத்தான் கடைபிடித்து அதே வழியில் சென்று அதுபோல செய்துவிட்டு வந்துவிட்டார். இப்போது இறங்கி விட்டாரா, எத்தனை பேரை சந்தித்தார், யாரிடம் போய் அமர்ந்திருந்து பேசினார் அப்படின்னு சொல்லிலாம் கேள்விகள் எழுப்புறாங்க. அதுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கல. அதனால் அவர் மேலோட்டமாக அந்த மக்களுக்கு உறுதியாக நான் எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் கீழே இறங்கி அந்த விவசாயிகளின் பச்சை துண்டை தோளில் வாங்கி போட்டுவிட்டு அனைவரிடமும் விடைபெற்று அவர் சென்றிருக்கின்றார். எந்த நேரமும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து நாங்கள்